எல்லாருக்கும் வணக்கம். ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுத்தி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பண விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும். பணவரவு அப்படின்றது எந்தளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி அது மூலமாக தேவையில்லாத எதிர்பார்க்காத செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலமாக விரைய செலவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடியாக சொல்லணுன்னா வேலைவாய்ப்பு விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர். உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ப்ரமோஷனு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் சில பேருக்கெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்த இடங்களில் சேலரி பெண்டிங்லாம் இருந்தது, இன்னும் அனுப்பாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பணம்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் நல்லபடியாக தாங்க இருக்கும். ஒன்றும் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை. எதுலேயும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. இந்த சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்கலாம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு விஷயங்கள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களையும் சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. சைவ உணவுகள் சாப்பிடுங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சொத்து பிரச்சனைகள். வீட்டில் குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறத கேட்க மாட்டாங்க, சுட்டித்தனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்காது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்ருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்ருக்கோம். மற்றபடி வேறு ஏதாவது பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் ஒன்றும் ஏற்படுற மாதிரிலாம் இல்லைங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு சில பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் போயிட்டு நீங்களே உங்களை இன்வால்வ் ஆக்கிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. யார்கிட்ட பழகுறோம், என்ன எப்படி பழகுறோன்றதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. யார்கிட்ட என்ன பேசுகிறோம் என்னன்றதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லை. இந்த மாதம் அப்படின்றது ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.